ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டோட ஸ்பெஷல் சாம அரிசி கஞ்சி. சாம அரிசி கஞ்சி நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸ் 2 பேருக்குமே அந்த சாம அரிசி கஞ்சிங்கிறது அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசியை கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுவோம். வதக்குவோன்னா அந்த ரா ஸ்மெல் ஒன்று இருக்கும் அரிசியில். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு நல்ல அந்த அரிசியோட ஸ்மெல் ஒன்று வரும், வதக்கின ஸ்மெல். அது வந்ததையுமே எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட உளுந்து போட போகிறோம். உளுந்து போட்டு அந்த அரிசியும் உளுந்து 2மே போட்டு நம்ம கஞ்சி வைக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது ஹெல்த்தியும் கூட. அதனால் நம்ம தனித்தனியாக அதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா பொன்னிறமாக ஆகணும். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த உளுந்தை எடுத்துருங்க. ரொம்ப கருகவும் விட்டுறாதீங்க. கருகுச்சுன்னா உளுந்து ஸ்மெல் கஞ்சிலாம் நல்லா இருக்காது. இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு குக்கரில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நம்ம அளவு கிடையாது, நம்ம கஞ்சி தான் வைக்க போகிறோம். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ ரொம்ப தண்ணி வச்சுட்டாலும் கஞ்சிங்கிறதுனால பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது வேகிறதுக்கு நல்லா கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறமா உளுந்தும் போட்டுக்கலாம். உளுந்தும் அது கூட நாங்கள் பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஏன்னா பூண்டு போடும்போது அது இன்னும் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அரிசி, உளுந்து, பூண்டு இதெல்லாமே சேர்ந்து அது குக் ஆகும்போது அப்படியே நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிள். 2 மினிட்ஸில் நம்ம இதை குக் பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதாவது ஹெல்த்தியாக 2 மினிட்ஸில் நம்ம ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, இது அவங்களுக்கு பிடிக்குன்னா நம்ம வாரத்தில் 2 நாள் கூட நம்ம இதை அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுலேயே நான் ஒன்று ஸ்வீட் இந்த ரெசிப்பிலேயே இந்த மாதிரி உளுந்து அரிசி போட்டு ஸ்வீட் ஒன்று பண்ணுவேன். அது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்வீட் அந்த ஸ்வீட்டும் அவங்க சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இதை இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 to 6 விசில் விட்டுறலாம். 5லேருந்து 6 விசில் விடும்போது ரொம்ப நல்லா வெந்தும் வந்துடும். அந்த உளுந்து எல்லாமே வெந்து அந்த பூண்டெல்லாம் அப்படியே நல்லா அப்படியே அதுக்குள்ளே நல்லா இதாகி சூப்பராக வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விசில் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் அந்த கஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ திக்காக எவ்வளோ நல்லா இருக்குது. உளுந்து நல்லா வெந்துருச்சு, அரிசியும் நல்லா வெந்துருச்சு. அரிசி ஒன்றுக்கு ஒன்று குலையவே இல்லை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம அரிசி வறுத்து போடும்போது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி ரொம்ப குலைஞ்சும் போயிடாது. அது கரெக்டாக வெந்து அந்த நல்லா திக்காக அந்த உளுந்து, பூண்டு, அரிசி எல்லாம் வெந்து எவ்வளோ டேஸ்ட், எவ்வளோ ஸ்மெல், அவ்வளோ மணமாக இருக்குது பாருங்கள். இந்த மணமே அவ்வளோ பிடிக்கும் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்கு அந்த சாப்பிடவே சொல்லும். இந்த மணம் ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி